What was the end of the Lord's dealings with Job? தேவன் யோபோடு கூட இடைப்பட்டவனுடைய காரியத்தின் முடிவு என்ன? What was the degree that Job got at the end? முடிவிலே யோபுக்கு என்ன பட்டம் தான் கிடைத்தது? Was it PhD or MBBS or? அவனுக்கு PhD கிடைத்ததா MBBS கிடைத்ததா? It says in James 5, think of the end what he got. யாக்கோபிலே பார்க்கிறோம் கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். Okay, now I'll show you. Maybe you never knew the degree that Job got at the end of his life. யோபின் வாழ்க்கையின் முடிவிலே பெற்றுக்கொண்ட டிகிரியை இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I want you to turn to the book of Job. யோபின் புத்தகம். Towards the end of that book, chapter 40. அந்த புத்தகத்தின் கடைசி பகுதி 40ஆம் அதிகாரம். Verse 4. 4ஆம் வசனம். He says to the Lord, Lord, I am nothing. யோபு 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ நான் நீசன் அல்லது ஒன்றுமில்லை. I am a zero. நான் ஒரு பூஜ்யம். So what was the degree that Job got at the end of his life? ஆக யோபின் வாழ்க்கையின் முடிவிலே அவன் என்ன பட்டத்தை பெற்றுக்கொண்டான்? Job 0. யோபு என்ற பெயரை போட்டு அவன் கிடைத்த டிகிரி ஒரு சைபர், 0. How many of you want that degree? எத்தனை பேருக்கு இந்த பட்டம் வேண்டும்? I am 0. நான் பூஜ்யம். See, what is the Lord's purpose? It's at the end of the Lord's dealings. யோபுவினுடைய செயல், கர்த்தருடைய செயலின் முடிவை பார்த்தீங்களா? This is the Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Why did he become such a great man? எப்படி அவன் அவ்வளவு பெரிய ஒரு மனிதனாய் மாறினான்? Because he submitted to all that God did to make him 0. அவனை ஒரு பூஜ்யமாய் மாற்றும்படியாக தேவன் செய்த சகல கிரியைகளுக்கும் தன்னை அப்படியே விட்டு கொடுத்தான். How many of you elder brothers want to become 0? எத்தனை மூப்பர்கள் பூஜ்யமாய் மாற விரும்புகிறீர்கள்? In your church. உங்களுடைய சபையிலே. Today you are a big man, you are maybe 10,000 or 100,000, but how many of you are willing to become 0? இன்றைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆள், 10,000 அல்லது 1,00,000 மதிப்பு இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் பூஜ்யமாய் மாற விரும்புகிறீர்கள்? That is God's dealing. அதுதான் தேவனுடைய செயல். You say, but it's taking a long time with me. அது எனக்கு நிறைய நாட்கள் பிடிக்கிறது என்று சொல்லலாம். That is because you are 1 crore or something. It takes a long time to come to 0. ஏற்கனவே 1 கோடியோ எவ்வளவோ இருந்தீர்கள். ஆகவே குறைந்து பூஜ்யம் ஆவதற்கு எவ்வளவோ நாட்கள் ஆகிறது. But don't give up. ஆனால் விட்டுவிட வேண்டாம். Let God reduce you. தேவன் உங்களை அப்படியே குறைக்கட்டும். He has to bring down that old building completely before he puts up a new building. ஒரு புது கட்டடத்தை கட்டுவதற்கு முன்பதாக பழைய கட்டடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் இடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். When you come to 0, then you will learn to walk humbly with your God. அந்த பூஜ்யத்துக்கு நீங்கள் வரும்பொழுது தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க கற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை. You know, in the beginning of Job's life, யோபின் வாழ்க்கையின் ஆரம்பத்தில், in the beginning of this book, இந்த யோபு புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலே he was a very good man. அவன் மிகுந்த நல்ல மனிதனாய் இருந்தான். In fact, God said he is the best man in the whole world. அந்த காலகட்டத்திலே இந்த முழு உலகத்திலே இருந்த சிறந்த மனிதன் என்று தேவன் நற்சாட்சி கொடுத்தார். Can you imagine what certificate that is? அது எவ்வளவு பெரிய ஒரு நற்சாட்சி தெரியுமா? Supposing God said about you, you are the best man in the whole world. முழு உலகத்திலே நீதான் சிறந்தவன் என்று ஆண்டவர் ஒரு சான்றிதழ் கொடுத்தால், can you get a better certificate than that? அதை காட்டிலும் ஒரு மேன்மையான சான்றிதழ் கிடைக்குமா? God said that to the devil in Job 1:8. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் சாத்தானை நோக்கி சொன்னார், no one like him in the whole earth. முழு பூமியிலேயும் ஒருவனும் இவனைப் போல இல்லை. Such a blameless upright man. அப்படிப்பட்ட உத்தமனும் சன்மார்க்கனுமானவன். Always turning away from evil. எப்பொழுதுமே பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். Always fearing God. தேவனுக்கு எப்பொழுதும் பயப்படுகிறவன். What a certificate. என்ன ஒரு நற்சாட்சி பாருங்க. He had many good qualities. அநேக நல்ல குணாதிசயங்களை வைத்திருந்தான். I'll show you some of those good qualities. அந்த நல்ல குணாதிசயங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Chapter 29. 29ஆம் அதிகாரம். Just listen and examine your life. You know, we have got so much more light than Job. யோபை காட்டிலும் நாம் எவ்வளவு வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். சற்று நேரம் he never had a Bible. யோபுக்கு வேதாகமம் இல்லை. அப்பொழுது he never went for a conference. யோபு கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு போகவில்லை. He had no church. சபை இல்லை. No elder brother to guide him. அவனை வழிநடத்த மூத்த சகோதரர் இல்லை. He was a lonely man. அவன் தன்னந்தனியனாய் இருந்தான். Because people were not God fearing around him. அவனை சுற்றி உள்ள மக்கள் தேவனுக்கு பயப்படாதவர்களாய் இருந்தார்கள். He had 10 children. அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். And listen to this. கவனித்து கேளுங்கள். He brought all the 10 children in a good way. 10 பிள்ளைகளையும் நல்ல விதத்திலே வளர்த்தான். And now listen to this. இப்போது கேளுங்கள். He had a very difficult wife. அவனுக்கு ரொம்ப மோசமான ஒரு மனைவி. Some people think if I have a difficult wife I cannot be a godly man. சில பேர் நினைக்கிறதெல்லாம் எனக்கு மனைவி நல்ல மனைவி வாய்க்காவிட்டால் தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்றதே கஷ்டம். Take an example from Job. யோபுவினிடத்திலிருந்து ஒரு உதாரணத்தை கற்றுக்கொள்ளுங்கள். Let me ask you a question. You think your wife is bad? உங்க மனைவி தான் மோசம் நினைக்கிறீங்களா?
Let me ask you a question. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கட்டும். Has your wife ever told you, go and commit suicide? போய் தற்கொலையாச்சு செஞ்சு கொள்ள என்று சொல்லி உங்கள் மனைவி எப்பயாச்சும் உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? Anybody here whose wife had told you, go and commit suicide? போய் எங்கயாவது நான்று கொண்டு சாகக்கூடாதான்னு சொல்லி, நாக்கு அப்படிங்க சாகக்கூடாதான்னு சொல்லி ஏதாவது எப்பயாச்சும் உங்க மனைவி சொல்லிருக்காங்களா? You know Job's wife told him. யோபின் மனைவி சொல்லியிருக்கிறாள். I'll show you that. Job chapter 2. யோபு 2ஆம் அதிகாரம், நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Verse 9. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். His wife said to him, you still cold-hearted, curse God and die. அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியா நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். That means he was telling him to commit suicide. Otherwise, how can he give up his life? எப்படி அவன் தன் ஜீவனை விட முடியும்? போய் தற்கொலை செய்து கொள் என்று சொல்லுகிறாள். Go and take a knife or a rope or something, go hang yourself. போய் தூக்கை எடுத்து மாட்டிக்கோ இல்லாட்டி கத்தி எடுத்து குத்திக்கோன்னு சொல்லி சொல்லுகிறாள். In spite of such a wife, அப்படிப்பட்ட ஒரு மனைவி இருந்தும் கூட, he was the best man on the earth. பூமியிலே அவன் மிகவும் நல்லவனாய் இருந்தான். So from today onwards, அவன் இன்றிலிருந்து nobody should complain about their wife. யாருமே தங்களுடைய மனைவியை பார்த்து புறங்கூறக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. Whatever your wife may do, மனைவி என்ன செய்தாலும் சரி, you go and say, at least she's better than Job's wife. யோபுவின் மனைவியை காட்டிலும் என்னுடைய மனைவி பரவாயில்லை என்று சொல்லுங்கள். And he became a godly man. அவன் தேவபக்தியுள்ள மனிதனாய் மாறினான். I can be a godly man. நானும் தேவபக்தியுள்ள மனிதனாய் மாறினேன். Don't complain about your husband. புருஷனை குறித்து நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். You may have a very bad husband. உங்களுக்கு மிகவும் மோசமான கெட்ட புருஷன் இருக்கலாம். You can be a godly woman. ஆனாலும் நீங்கள் தேவபக்தியுள்ள ஒரு See now Job how he lived. யோபு எப்படி வாழ்ந்தான் பாருங்கள். Job 29. யோபு 29ஆம் அதிகாரம். Verse 12. 12ஆம் வசனம். I delivered the poor who cried for help. உதவிக்காய் முறையிடுகிற ஏழையை நான் விடுவித்தேன். I helped the orphan who had no helper. உதவியற்ற திக்கற்ற அனாதை பிள்ளைகளை நான் ரட்சித்தேன், காப்பாற்றினேன். Verse 13 last part. I made the widow's heart sing for joy. விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன் என்று 13ஆம் வசனம் கடைசி. What a man. என்ன மனிதன் பாருங்கள். If he saw a blind man, verse 15, he would help the blind man to go to his house. ஒரு குருடனை பார்த்து விட்டால் அந்த குருடன் தன் வீட்டுக்கு போவதற்கு வழிகாட்டுவாராம். And listen to this. இங்கே பாருங்கள். If he saw a lame man, he carried him to his house. Same ஒரு word. சப்பானையை பார்த்தால் அதே வசனத்தை சப்பானை தூக்கி கொண்டு போனான். Oh, he was such a rich man and he would help the blind and the lame. இவ்வளவு பணக்கார ஒரு மனிதன், அவன் ரோட்ல இருக்கக்கூடிய குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கும் உதவி செய்கிறவனாய் இருந்தான். He was the richest man in the village. அந்த கிராமத்திலேயே மிகவும் பணக்காரனாய் இருந்தான். But he would humbly lead that blind man to his house. ஆனால் தாழ்மையா இந்த குருடனை அவன் வீட்டுக்கு வழிநடத்தி செல்வான். Carry the lame man to his house. சப்பானியை தூக்கி சுமந்து கொண்டு போனான். What a man. என்ன மனிதன் பாருங்கள். And he spoke godly words, it says in verse 21, and people listened to him. 21ஆம் வசனத்திலே ஆலோசனையை பகிர்ந்து கொண்டான், அதை ஜனங்கள் கேட்டார்கள். Chapter 31. 31ஆம் அதிகாரம். He never lusted with his eyes after a woman. ஒரு காலம் தன்னுடைய கண்களினாலே இச்சிக்கவில்லை அவன். He says, I would turn my eyes away from pretty women so that I don't look at them. அழகான ஸ்திரீகளை பார்க்கும்போது நான் என் கண்களை திருப்பிக் கொள்வேன் என்று சொல்கிறான். And you know, verse 9, 9ஆம் வசனம். I didn't hang around my neighbor's house to look at his wife or anything like that. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்க்கவில்லை என்று சொல்கிறான். வேறொரு மனைவியை நான் பார்த்து மயங்கவில்லை. He never tried to go visiting his neighbor because he had a good looking wife. அவங்க பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவி கொஞ்சம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறதுனால அடிக்கடி அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் எல்லாம் போல. What a man he was. எவ்வளவு நல்ல மனிதன் பாருங்க. You don't find Christians like that today. இன்றைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்ப்பது மிகவும் கஷ்டமா இருக்கு. He was a very upright man. அவன் மிகவும் நேர்மையான மனிதனாய் உத்தமனாய் இருந்தான். He had so many male servants, verse 13, and female servants, and he always gave them what they deserved. அவனுக்கு எவ்வளவோ salary and all that. வேலைக்காரர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு நியாயத்தை நான் அசட்டை பண்ணவில்லை என்று சொன்னான். அவர்களுக்கு தகுந்த சம்பளத்தை கொடுத்தான். If they made a complaint, verse 13, he would settle it immediately. அவர்களிடத்தில் வழக்காடும் பொழுது உடனே அதை சரி செய்தார் என்று சொல்கிறான். Verse 19, if he saw anybody without clothes, he would give him clothes. 19ஆம் வசனம், உடுப்பில்லாதவனுக்கு நான் உடனே உடுப்பை கொடுத்தேன். And if he saw his enemy, verse 29, suffering and dying, he would not be happy. அவனுடைய சத்துரு ஆபத்திலே அகப்பட்டு அவன் மரிக்கும் பொழுது கூட அவன் களி கூர்ந்ததில்லை. If some evil fell upon his enemy, verse 29, he did not rejoice. தன்னுடைய சத்துருவின் மீது ஒரு தீமை வரும் பொழுது அவன் குதூகலிக்கவில்லை. If a stranger came to the village, அந்த கிராமத்துக்கு முன்பின் தெரியாத ஒரு அந்நியன் வந்தால், verse 32, 32ஆம் வசனம், he would say, come and stay in my house. என் வீட்டில் வந்து தங்கிக்கொள்ளுங்கள், my tent. என்னுடைய கூடாரத்திலே வந்து தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வாராம். I tell you, there are not many Christians like that. இது போல அநேக கிறிஸ்தவர்கள் இல்லை என்று நான் சொல்றேன். But with all these good qualities, இந்த எல்லா நல்ல குணாதிசயங்களையும் வைத்தவன், much better than all of us,
நம்மிலே அநேகரை காட்டிலும் மேன்மையானவன். He had one big sin. அவனிடத்திலே ஒரு பெரிய பாவம் இருந்தது. One big failure. ஒரு பெரிய வீழ்ச்சி காணப்பட்டது. You know what that was? அது என்ன தெரியுமா? He was proud of his holiness. தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து பெருமையுள்ளவனாய் இருந்தான். And you can see that in these chapters. இந்த அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். See what I have done. நான் என்ன செய்தேன் பாருங்க. I have done this. நான் இதை செய்தேன். I have done this. இதை செய்தேன். This. இதை செய்தேன். This. இதை This. இதை This. Oh, I've done so many things. நல்ல காரியங்களை நான் செய்திருக்கிறேன். All were good things. எல்லாமே நல்ல காரியங்கள் தான். But he had this big sin of spiritual pride which he did not even know. அவன் தானாக பெரிய ஆவிக்குரிய பெருமை அவனிடத்தில் இருந்தது, அது அவனுக்கு தெரியாமலே இருந்தது. You also may be like that. நீங்களும் அப்படி இருக்கலாம். Maybe you have been a believer 20-30 years. 20-30 வருஷங்களாக விசுவாசியாக இருந்திருக்கிறீர்கள் சொல்லலாம். Over your life. வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பார்க்கிறீர்கள். Say, yeah, I have done this for God. நான் தேவனுக்கு இதை செய்தேன். Done this. இதை செய்தேன். I brought up my children. என் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன். My home. குடும்பத்தை கட்டியிருக்கிறேன். Served God. தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன். Been a blessing to so many people. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். And you go through the list. இப்படி அந்த அட்டவணையை திரும்பவும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். And the more you think about it, அதை கொஞ்சம் அதிகமா என்ன the more it proves you are not a zero. இன்னுமாய் நீங்கள் பூஜ்யமாக மாறவில்லை என்பதைத்தான் இது நிரூபிக்கிறது. Because you are meditating on what you have done for God. நீங்கள் தேவனுக்கென்று செய்த காரியங்களை நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You can't walk humbly with God then. நீங்கள் அப்படியானால் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க முடியாது. That was Job's problem. இதுதான் யோபினுடைய பிரச்சனை. And God was determined to give Job this degree of zero. யோபுக்கு எப்படியாவது இந்த பூஜ்யம் என்ற பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் உறுதியாக தீர்மானித்திருந்தார். How did he give Job the degree of zero? யோபுக்கு இந்த பூஜ்யம் என்ற பட்டத்தை எப்படி கொடுத்தார்? First of all, he took away all his children. முதலாவது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டார். So zero children. பூஜ்யம் children. பிள்ளைகள். Zero camels, zero donkeys. He took away everything. இப்போது அவனுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பூஜ்யமாகிவிட்டது, அவனுக்கு இருக்கக்கூடிய ஒட்டங்கள் பூஜ்யமாகிவிட்டது, கழுதைகள் பூஜ்யமாகிவிட்டது. And his own, the most difficult was his own righteousness. மிகவும் கடினமான காரியம் என்னவென்றால் அவனுடைய சொந்த நீதி. How to bring that to zero? That is very difficult. அந்த நீதியை எப்படி பூஜ்யமாய் மாற்றுவது, அதுதான் கடினமான காரியம். To remove the camels and the donkeys is easy. ஒட்டகத்தையும் கழுதைகளையும் நீக்கி விடுவது எளிது. But to remove the righteousness, ஆனா நீதியை நீக்குவது, self-righteousness, சுயநீதியை நீக்குவது very difficult. மிக மிக கஷ்டம். But God was determined. ஆனால் தேவன் உறுதியாக தீர்மானமானார். I love Job so much. நான் யோபை அதிகமாக நேசிக்கிறேன். I'm going to make him a zero. அவனை நான் பூஜ்யமாய் மாற்றப் போகிறேன். And I'm going to, whatever trial I take him through, I'm determined to make him a zero. எந்த உபத்திரவங்களுக்குள்ளாக அவனை எடுத்துச் சென்றாலும் அவனை எப்படியாவது பூஜ்யமாக்கி விடுவேன் என்று சொல்கிறார். Praise God, one day he got the degree. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாளிலே அவனுக்கு அந்த பட்டம் கிடைத்தது. Zero. அவன் பூஜ்யமாய் மாறினான். Then what did God do? பிறகு தேவன் என்ன செய்தார்? It says in chapter 42 verse 10. 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கிறோம். God gave him double of what he had in the beginning. யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரண்டத்தனையாய் கொடுத்தார். You know, when God makes you a zero, தேவன் உங்களை பூஜ்யமாய் மாற்றும் பொழுது he can bless you with double of what you had before. இதற்கு முன்பாக உனக்கு இருந்த காரியங்களை விட இரண்டத்தனையாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். Like Elisha, you can get a double anointing. எலிசாவை போல இரண்டு மடங்கு உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்க முடியும். You have not experienced anything so far. இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றையுமே அனுபவிக்கவில்லை. You can experience a double anointing. நீங்கள் இரட்டிப்பான அபிஷேகத்தை அனுபவிக்க முடியும். Double blessing. இரட்டிப்பான ஆசீர்வாதம். If God can make you a zero. தேவன் மட்டும் உங்களை பூஜ்யமாய் மாற்றிவிட்டார். Are you willing to let God make you a zero? தேவன் உங்களை பூஜ்யமாய் மாற்றுவதற்கு அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா? I want to do that. நான் அதை செய்ய விரும்புகிறேன். I understood this truth many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சத்தியத்தை நான் விளங்கிக் கொண்டேன். And my great longing after I understood this truth. இந்த சத்தியத்தை விளங்கிக் கொண்ட பிறகு என்னுடைய பெரிய ஆவல் எல்லாம் not only to become zero but always remain a zero. ஒரு பூஜ்யமாய் மாறுவது மட்டுமல்ல, பூஜ்யமாகவே நிலைத்திருப்பது. I don't know whether you have seen that secret this morning. இந்த ரகசியத்தை இந்த காலைவேளையிலே பார்த்தீர்களா என்று எனக்கு தெரியாது. You may have understood it in your head and forget it next week. நீங்கள் மூளை அறிவிலே நீங்கள் இதை புரிந்திருக்கலாம், அடுத்த வாரம் மறந்து விடலாம். If this truth grips you, ஆனால் இந்த சத்தியமானது உங்களை பற்றி பிடித்துக் கொண்டால், that you don't escape from that grip. அந்த பிடியிலிருந்து நீங்கள் ஒரு காலம் தப்பிச் செல்ல வேண்டாம். Lord, everything you allow in my life, ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் என்னை பூஜ்யமாய் மாற்றும். All the insults, எனக்கு வரக்கூடிய நிந்தனைகள், all the false accusations people are making against me, எனக்கு விரோதமாய் ஜனங்கள் செய்கிற எல்லா விதமான பொய் குற்றச்சாட்டுகள், all the court cases put against me, எனக்கு விரோதமாய் வரக்கூடிய வழக்கு மன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள்,
all the financial difficulties, எனக்கு வரக்கூடிய பண கஷ்டங்கள், all the trials in my home, என் குடும்பத்திலே ஏற்படுகிற சோதனைகள், all the trouble my relatives give me, எனக்கு என்னுடைய உறவினர்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனை. Thank you, Lord. ஆண்டவரே நன்றி. Thank you for this. Thank you for this. ஆண்டவரே இதற்கு நன்றி, இதற்கு நன்றி, இதற்கு நன்றி. All of them is to make me a zero. இவைகள் எல்லாம் என்னை பூஜ்யமாய் மாற்றுவதற்காக தான், to keep me a zero. என்னை பூஜ்யத்திலே வைத்திருப்பதற்காக. See how God kept Paul as a zero? பவுலை எப்படி பூஜ்யமாய் வைத்திருந்தார் என்று பாருங்கள். 2 Corinthians 11. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 Corinthians 11. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். How did Paul remain a zero? பவுல் எப்படி பூஜ்யத்திலே நிலைத்திருந்தான்? Verse 24. 24ஆம் வசனம். 5 times I received 39 lashes. 1 கொரிந்தியர் 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 2 Corinthians 11:25. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 3 times I was beaten. 3 தரம் அடிபட்டேன். 1 stone. 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 times shipwrecked. 3 தரம் கப்பல் சேதத்திலே இருந்தேன். 24 hours floating in the sea. 24 மணி நேரம் கடலிலே மிதந்து கொண்டிருந்தேன். Many dangers from rivers, from countrymen, from robbers, Gentiles. ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம். 27 labor and hardship, sleepless nights. அந்நிய ஜனங்களால் வந்த மோசம். 27ஆம் வசனம் பிரயாசம், வருத்தம், கண்விழிப்புகள், hunger, thirst, without food, பசி, தாகம், உபவாசம், குளிர், cold and shivering, குளிர் நடுக்கம். and on top of all these things, the most difficult of all, எல்லாவற்றுக்கும் மேலாக மிகுந்த கஷ்டமான காரியம், the burden, the pressure that comes from the problems in all the churches I have. எனக்கு இருக்கக்கூடிய எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை. That is how God kept Paul as a zero. இப்படித்தான் தேவன் பவுலை பூஜ்யமாக வைத்திருந்தார். He could not keep him as a zero by making him sit in a palace. அவனை ஒரு அரண்மனையில் உட்கார வைத்து பூஜ்யமாக மாற்ற முடியவில்லை. Do you want God to make you a zero? உங்களை தேவன் பூஜ்யமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? He will bless you double after that. அதற்கு பிறகு இரட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிப்பார். This is what your desire must be. இதுதான் உங்களுடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். I want to be a nobody. ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டும். In my own eyes a nobody. இந்த சொந்த கண்களிலே நான் ஒன்றுமில்லை. In the eyes of others மற்றவருடைய கண்களிலே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. When people think of me they must think he is nobody. ஜனங்கள் என்னை பற்றி எண்ணும் பொழுது அவன் யார், அவன் ஒன்றுமில்லை என்று எண்ண வேண்டும். Good. நல்லது. Are you willing for that? அதற்கு நீங்கள் விருப்பமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? When people think of you they say he is a nobody. ஜனங்கள் உங்களை பத்தி எண்ணும் பொழுது அவன் யார், ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கணும். That's the best place to be. அதுதான் இருப்பதற்கு சிறந்த ஒரு இடம். Don't desire position and honor. ஸ்தானத்தையும் கனத்தையும் விருப்பப்பட வேண்டாம். God will bless you double. தேவன் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். And you will learn what it is to walk humbly with God. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். Heavenly Father, நாம் தலைகளை வணங்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, search our hearts. உங்கள் இதயத்தை ஆராய்ந்து பாரும். Show us the pride we have in our holiness. உங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து எங்களுக்கு இருக்கிற பெருமையை ஆண்டவரே எங்களுக்கு காண்பியும். Humble us like you humbled Job. யோபுவை தாழ்த்துவது போல எங்களை தாழ்த்திவிடும். Help us to see that we are nobodies. நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். To remain nobodies all our life. வாழ்க்கை முழுவதுமாய் ஒன்றுமில்லை என்ற நிலையிலே இருக்கட்டும். Pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.